ஆனா இப்போ உங்களுக்கு அவரு தானே எம்எல்ஏ, அவர் மூலமா எங்களுக்கு நாங்க அவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. சிஎம் நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்க அண்ணன் பார்ப்போம். நாங்க வந்து தலை இருக்கும் போது வாழ்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. டோக்கன் கொடுத்துட்டு நான் பொண்டாட்டி மாரி ஹேண்டில் பண்றாரு அவரு. நான் சேகர் பம்புன்னா நான் ஒரு வீட்டுக்கு ஒரு டோக்கன் கொடுக்குறாரு. அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க பொருள் வாங்க முடியும். ஒரு ஆளுக்கு கொடுத்து 9 ஆளுக்கு இது பண்ணி ஒரு டோக்கன்ல கியூல நிக்கும் போதே சிக் போங்கடி லைன்ல. ஆனா அவருக்குலாம் எல்லாரும் பொண்டாட்டியா? எல்லாம் அந்த வண்டி போனாக்கா உதிர்ந்து எல்லாமே கொட்டுது கீழே. அது 3 தடவை கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்துடும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே போய் சேர்ந்து மனு கொடுத்துட்டு வந்தோம். சேகர் பாபா அண்ணன் ஒரு மனு கொடுத்தோம், அவங்க பிஏ கிட்ட ஒரு மனு கொடுத்தோம், ஸ்டாலின் சார் கிட்ட ஒரு மனு கொடுத்தோம். 3 தடவை கொடுத்தோம். ஆனா ஒரு ஆக்ஷனும் இது வரைக்கும் வந்து சைன் போடணும். மனு கொடுமா பேப்பரை வாங்கி கீச்சுக்கு வெளியே அனுப்புறாங்க. அப்ப என்ன எம் சங்கீதா, இந்த துறைமுகத்திலேருந்து மகளிர் அணி பேசுகிறேன். எங்கள் தளபதி விஜய் அண்ணா வந்து முதலமைச்சராக உக்காந்துட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நினச்சபடி எங்கள் தளபதி உக்காந்துட்டாரு. எல்லாம் எப்படியோ உட்காரக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்க. அவள் எப்படியோ முயற்சி பண்ணி எங்கள் அண்ணன் உக்காந்துட்டாரு எப்படியோ. அதுக்கப்புறம் வந்து இந்த துறைமுகம் 59வது வருஷத்தில் இந்த போதை அடிமை, இந்த மகளிர் வெளியே வராததுக்கு ரொம்ப தடங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போதை பொருட்கள், அப்புறம் குடி பழக்கம், அது எல்லாமே தடுக்கணும். அதுக்காக எங்கள் தளபதி அண்ணன் வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து இங்கே மகளிர்களுக்கு ஒரே பிரச்சனை, வீடு பிரச்சனை. வீடு இல்லாத ரொம்ப தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிட்ஜி வந்து அப்பப்போ அங்கங்கே வீடு இருக்குது. ரொம்ப மழை பெஞ்சால் வீடெல்லாம் ரொம்ப இருக்குது. குளமாக படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத ரொம்ப தவிக்கிறாங்க மக்களுங்க. எல்லாத்துக்கும் எங்கள் தளபதிக்கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் மக்களுக்கு எல்லாமே நாங்கள் உதவி செய்யணும், எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதால தான் நாங்கள் வந்து மகளிர் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாம் நாங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதால நாங்கள் வந்திருக்கோம். வந்து என்னன்னா, இந்த தொகுதியில் வந்து சேகர் பாபு சார் தான் எம்எல்ஏவா இருக்காரு. ஆமா, அசோக் சார் நின்னாரு, ஆனா அவர் தோத்துட்டாரு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து எங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னாக்கா இந்த வாட்டி இவ்வளவு திமுக ஆளுங்க இவ்வளவு பண்ணிட்டாங்கன்றதால இந்த வாட்டி புது மாற்றம் வரணும், ஒரு வாய்ப்பு நாங்க கொடுத்து பாக்குறோம் ஜனங்கள் சொல்லிட்டு தான் நாங்க என்ன பண்ணோம், எல்லாருக்கிட்டும் ஓட்டு கேட்டோம். கேட்டதுக்கு நாங்க கண்டிப்பா இந்த வாட்டி நாங்க ரிசல்ட்டுக்கு தான் போடுவோம். அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் வந்து என்ன செய்யறாரு மக்களுக்கு அப்படின்னு நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த திமுக ஆளுங்க ஜனங்களே எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ரிசல்ட்டுக்கு. இப்போ அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நாங்க ஓட்டே போடல, நீங்க எதுவுமே வேலை செய்யல இன்ட்டு அவர் மனசு கஷ்டப்பட்டு எங்க கிட்ட பேசுறாரு. நாங்க என்ன சொன்னோம்னா, அண்ணா எல்லாருமே தான் நாங்க போட்டு இருக்கோம், திமுக ஆளுங்களும் எல்லாமே போட்டாங்க. இப்ப இந்த வாட்டி வந்து நீங்க தான் வருவீங்கன்னு கன்ஃபார்மா நாங்க சொல்லிட்டோம். ஆனாக்கா இப்ப அவரு தோத்துட்டாரு. அதுக்கு நாங்க காரணம் இல்லை, அது திமுக ஆளுங்க தான் காரணம். அது நாங்க காரணம்ட்டு அவரு அண்ணன் நினைச்சுக்கிறாரு. அவரு மனசு கஷ்டப்படுறாரு, ரொம்ப வேதனைப்பட்டாரு. நீங்க வருவீங்க, நீங்க என்ன கெலிக்க வைப்பீங்க, இங்க வந்து உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே நான் செய்யணும், நீங்க என்ன நான் குறை சொன்னீங்களோ அதெல்லாம் நான் செய்யணும்ட்டு அசோக்குமார் சார் சொன்னாரு. ஆனாக்கா இப்ப நான் தோத்துருவா, அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, உங்களுக்கு செய்ய முடியாத போயிடுச்சு அப்படின்றதால. முன்னாடியுமே வந்து ஆர்பர் தொகுதியில வந்து திமுக தான் வின் பண்ணியிருக்காங்க, இப்பவும் திமுக தான். ஸோ இது எப்படிக்கா பாக்குறீங்க? இது வந்து எங்களுக்கு ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லை. ரோட்லயே பார்த்தாக்கா போடி வாடி அப்படின்னு ஒரு மரியாதை. ஒரு டோக்கன் கொடுத்துட்டு நான் பொண்டாட்டி மாரி ஹேண்டில் பண்றாரு அவரு. நான் சேகர் பம்புன்னா நான் ஒரு வீட்டுக்கு ஒரு டோக்கன் கொடுக்குறாரு. அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க பொருள் வாங்க முடியும். ஒரு ஆளுக்கு கொடுத்து 9 ஆளுக்கு இது பண்ணி ஒரு டோக்கன்ல கியூல நிக்கும் போதே சிக் போங்கடி லைன்ல. ஆனா அவருக்குலாம் எல்லாரும் பொண்டாட்டியா? இல்ல அவர் பேசுற வார்த்தையை தான் நாங்களாம் மதிப்பு கொடுத்துருவோம். ஏன் எங்க வீட்டுல எல்லாம் புருஷன் இல்லையா? என் புருஷன் சொன்னாலும் பரவாயில்ல, அவன் யார் எங்களை கூப்பிடுறதுக்கு? அவருக்கு பொண்டாட்டினா பொண்டாட்டி மட்டும் தான் கூப்பிடணும். இருக்கிற மக்கள் மனுஷனை எதுக்கு வாடி பொடின்னு கூப்பிடணும்? அவர் கொடுக்குற ₹1 ஒரு டோக்கனுக்கு எச்ச குடிங்க நாங்க போனோமா? இதுக்கு மேல அவர் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேல அவர் நிக்கவே கூடாது. ஆனா ஒரு லேடிஸ்க்கு என்ன தொகுதி கொடுத்தாரு, மரியாதை என்ன கொடுத்தாரு? மரியாதை இல்ல, பாதுகாப்பு இல்ல, நிறைய குடி அடிமை, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அடிமையா இது பண்றாங்க தர அதெல்லாம் முயற்சி பண்ணாரா? இல்ல. 14 வாட்டி ஒண்ணுமே பண்ணாத பசங்களா சம்மந்தம் இல்லாம பிடிச்சின்னு போய் கேஸ் போடுறீங்களே,
அது என்ன ரீசன் கேட்டா 7 மணி வித்துவும் தான் நாங்க தூக்கிட்டு உள்ள போடுறோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த பசங்க ஒழுங்கா இருந்து வேலைக்கு போற பசங்க கூட சும்மா இருக்கிற பசங்களும் தூக்கி உள்ள போறீங்க. அதுக்கு என்ன ஒரு பதில் சொன்னாலா? சொல்லல. குடியால எத்தனை குடும்பம் நாசமா போகுது. அந்த குடிக்கு என்ன பேசினாலா? பொண்ணு கெடுத்தாங்க, அதுக்கு வெளியே வரல. டாக்டர் பொண்ணு கெடுத்தாங்க, அதுக்கே வெளியே வரல. நான் அவரு மட்டும் இது பண்ண வீடுங்கெல்லாம் அந்த வண்டி போனாக்கா உதிர்ந்து எல்லாமே கொட்டுது கீழே. அது 3 தடவை கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்துடும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே போய் சேர்ந்து மனு கொடுத்துட்டு வந்தோம். சேகர் பாபா அண்ணன்கிட்ட ஒரு மனு கொடுத்தோம், அவங்க பிஏ கிட்ட ஒரு மனு கொடுத்தோம், ஸ்டாலின் சார் கிட்ட ஒரு மனு கொடுத்தோம். 3 தடவை கொடுத்தோம். ஆனா ஒரு ஆக்ஷனும் இது வரைக்கும் வந்து போனா சைன் போடணும். மனு கொடுமா பேப்பரை வாங்கி கீச்சுக்கு வெளியே அனுப்புறாங்க. அப்ப என்ன தொகுதியில் அவரு வின் பண்ணிருப்பாரு? அப்ப இது கோல்மால் பண்ணி தானே அவர் வின் பண்ணிக்கிறாரு. இதுமே ஒரு வினா பத்திரம் எதுக்கு நாங்க கொடுக்குறோம்? ஒரு நல்லது செய்யறதுக்கு தான். அந்த நல்லதை செய்யாம மொறிமறிக்க கீழே கீழ்ச்சிட்டே வெளியே போ. நாயுமே நாங்க வெளியே நின்று காத்திருக்கிறோம் ஒரு மனு கொடுக்கறதுக்கு. அந்த மனு வாங்கி கூட படிச்சு ஸ்டீல் அடிச்சு கொடுக்கல. அவங்க இது சம்பாதிக்கணும் மட்டும்தான் யோசனை பண்ண தவிர மக்களுக்கு செய்யணும்னு யோசனை பண்ணல. அதையே பண்ணல. உங்களுக்கு தானே ஓட்டு. அப்ப இந்த ஓட்டு அவரு கண்டிப்பா ஏதோ கோல்மால் பண்ணி தான் இந்த ஓட்டுல செய்யறாங்கன்னு சொல்றாங்க தவிர அந்த கட்சியில இருக்கிற அந்த அவங்களோட ஆளுங்க மட்டும்தான் அதை அனுபவிக்கிறாங்களோ தவிர பப்ளிக் யாருமே அதை அனுபவிக்கல. இதுதான் உண்மை. அதனாலதான் இந்த தடவை எல்லாருமே மாறினதுக்கு காரணமே. இப்ப எங்க அண்ணன் வந்ததால எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அவருக்கு நாங்க ஓட்டு போட்டோம், எல்லாருமே நாங்க வர வச்சோம். இனிமே அவர் தான் ஆட்சி ஆளுவாரு. எங்க எல்லாருக்குமே, எங்களுக்குன்னு இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு நாங்க நம்புறோம். எங்க தளபதி தனியா நின்னு கழிச்சிருக்காரு. அது எவ்வளவு எங்களுக்கு பெருமை சொல்லுங்க. கூட்டணியே இல்லாத எவ்வளவு பெருமையா நின்னாரு. அதுவே எங்களுக்கு வெற்றி தான். புரியுதுங்களா? இப்ப எங்களுக்கு இதுதான் நாங்க கேட்கிறோம். எங்க கஷ்டம் எல்லாம் தீரணும். எங்க மகளிருக்கு, எங்க மக்களுக்கு எல்லாமே கஷ்டம் இல்லாத நாங்க செய்யணும். எங்க தளபதி கிட்ட சொல்லி அவங்கவுங்க யார் யார் கஷ்டப்படுறாங்க நாங்கெல்லாம் அவருக்கு லிஸ்ட் கொடுத்தாங்க. எங்க தளபதி எல்லாமே செய்வாரு. புரியுதுங்களா? யார் மக்கள் பணமோ அவர் வச்சுன்னு யாருக்கும் செய்யல. அவர் பணத்தை வச்சிருந்தா எல்லாருக்கும் மக்களுக்கு செய்யணுன்றதாலதான் வந்திருக்காரு. ஏன்னா ஊர் பணத்தை நம்ம செய்யணும்னு அவர் நினைக்கல. அவர் பணத்துலதான் எங்களுக்கு செய்யறதுக்கு வந்திருக்காரு. அதனால நாங்க தைரியமா நிப்போம். எங்க தளபதி எங்களுக்காக, மகளிருக்காக எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காரு. இனிமேல்ட்டு நைட்டும் பகலும் நாங்க தெம்பா போவோம், பயப்படவே மாட்டோம். எங்க இருந்தாலும் நாங்க தனியாவே போவோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பயப்படுவோம். இதை இப்படி தனியா போனா எங்களுக்கு பயமா இருக்கும், யாருன்னா எதனா பண்ணிடுவாங்க, யாருன்னா எதனா செய்வாங்கன்னு பயம் இருக்கும். ஆனா இனிமேல்ட்டு நாங்க பயப்பட மாட்டோம். எங்க சிஎம் உட்காந்துட்டாரு, இனிமேல்ட்டு எங்களை கண்காணிப்பாரு. புரியுதுங்களா? இனிமேல்ட்டு நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம். இனிமேல்ட்டு தைரியமா பெண்கள், ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளையா நின்று நாங்க வேலை செய்வோம். எங்க அண்ணனை இன்னும் வெற்றிகரமா நாங்க உட்கார வைப்போம். ஆனா இப்போ உங்களுக்கு அவர்தானே எம்எல்ஏ, அவர் மூலமா எங்களுக்கு நாங்க அவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. சிஎம் நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்க அண்ணன் பாப்போம். நாங்க வந்து தலை இருக்கும் போது வாழ்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அவர் எங்களை சந்திச்சா தானே ஓட்டு போடுற அப்ப மட்டும் தான் எங்களை வந்து பாக்குறாங்களே தவிர மத்த எதுக்காகவும் எங்களை வந்து யாரும் அவங்க கட்சிக்காரங்க தான் என்ன நேரத்துல எங்களை வந்து 50,000 1 லட்சமா என்ன வேணும் அப்படின்றாரு. சோ எங்களுக்கு வந்து நாங்க இங்க தாங்க இருக்கோம். எங்களுடைய நாங்க பாருங்க. இப்ப என்ன இடத்துக்கு நாங்க என்ன சொல்லுவோம், நான் வந்து அனைத்து அண்ணா, நான் வந்து அண்ணா திமுக. எனக்கு வந்து அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கட்சியை 2 ஆயிட்டாங்க. சோ 36 எம்எல்ஏ இப்படி போயிட்டாங்க. எனக்கு அந்த கட்சியை பிடிக்கல. நான் வந்து பகிரங்கமா காலையில வந்துட்டு இணைஞ்சிட்டேன். இவங்க தான் இங்க வந்து மகளிரணி தலைவி. இவங்க வந்து சோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப கேஷ் செலவு பண்றாங்க. மழையில எல்லாம் வந்து சாப்பாடு செய்து போடுவாங்க. யாருக்கிட்டையுமே எந்த ஒரு வந்து கேஷும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எது செய்தாலும் இந்த பாருங்க இவங்க செய்வாங்க. இவங்கெல்லாம் வந்து கூட எல்லாமே இது பண்ணுவாங்க. அதனால நான் இந்த கட்சியில வந்ததுக்கு இவங்க தான் மூல காரணம். நான் வந்து இணைஞ்சிருக்கேங்க. தலைவரி கோசம் அவங்க உயிரை விடுவாங்க. ஏன்னா தலைவரி கோசம் இவங்க தான் ரொம்ப பாடுபட்டுருவாங்க. நான் எவ்வளோ பேருக்கு புக்கு, பெண்ணு படிக்கிற பசங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. மழை அடிக்கிற போது கூட இந்த ஏரியாக்குள்ள வந்து காலு வச்சு பார்த்ததே இல்லை. அந்த மழையில இவங்க சமைச்சு போட்டுட்டு நாங்க மட்டும் தான் செஞ்சு போடுவோம். அவரு ஆட்சியிலன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? ஆட்சியில எதுவுமே செய்யல. ஆட்சியில இருக்கிற மட்டும்தான் பெருமைக்கு பீத்திக்கிறாரு. ஆனா உள்ள வந்து நம்ம மக்களுங்க இவ்வளவு தவிக்கிறாங்களே, இவங்களை செய்யணும்னு சொல்லி கூட யாரும் எதிர்பார்க்கல. இது எல்லாமே செய்து எங்க அக்கா மட்டும்தான். அதனால இவங்களுக்கோசன்னு, அண்ணனுக்கோசன்னு நாங்க இறங்கி செய்வோம். சேகர் பாபு வந்து சில இடத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இல்லையே, அது அவரு காசுல கட்டித்தலையே. எங்களோட வருமானம் வச்சுதானே அவர் எங்களுக்கு கட்டிட்டு. அவரு உழைச்சி அவர் கையில இருக்கிற காசை போட்டு கட்டி விட்டா பெருமையா பேசுவோம். தண்ணி வரி, மண்ணு வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு, ஜிஎஸ்டி எல்லாமே எதுக்கு போடுறாங்க? எங்க பணத்தை புடுங்குறதுக்கோசம் அவங்க கட்டி தராங்க. அவர் சொந்த காசுல இருந்தா 1 ரூபாய் எடுத்து செஞ்சுன்னு சொல்லுங்க. நாங்க அப்புறம் அவருக்கு கடுமையாயிரும். அவர் செய்யல.
புரியுதுங்களா? இப்ப எங்க தளபதி படத்துல நச்சு இத்தினு கோடியை வச்சு இவ்வளவு பணத்தையும் எங்களுக்கு செய்யணுன்றதாலதான் வந்திருக்காரு. அவர் ஊர் பணத்தை ஏமாத்தி எங்களுக்கு செய்யணும்லாம் செய்யல. அவர் கஷ்டப்பட்ட பணம் தூக்கம் இல்லாத ஒய்பெத்து காத்துலயும் மயிலும் போய் நடிச்சு இது படத்துல நான் இது பண்ணி அந்த பணத்தை எடுத்து எங்களுக்கு செலவு பண்றாரு. அதனால எங்க தளபதியா நாங்க குறை சொல்ல மாட்டோம். அவர் கண்டிப்பா மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்வாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு மூணு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காரு இல்லையா? அந்த 3 இது போட்டிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கண்டிப்பா சிங்கப்பெண்ணுட்டு நாங்க நின்னு செய்வோம். அவரும் கண்டிப்பா எல்லாமே அவர் பாப்பாரு. சிங்கப்பெண்ணுன்னு சொல்லிட்டு அவரு கையெழுத்து போடுவோம். எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இனிமே நாங்க தைரியமா நடப்போம். தலை நிமிந்து நடக்குதுன்னா எங்க விஜய் எங்களுக்கு கூட சேர்ந்து நடக்கும். 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது ஒண்ணு எவ்வளவு உபயோகமா இருக்கும் உங்களுக்கு? எங்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா அவர் சொன்ன ஒரே இதுக்கோசம் நாங்க போறோம். ஏன்னா நாங்க ஒழிக்கிறோம், அவருக்கு தெரியுது. ஆனா இது திமுகக்கு தெரியல. அவர் பஸ் ஃப்ரீ தான் சொல்றாரு தவிர இருக்கிற விலைவாசி எல்லாத்தையும் ஏத்துறாரு. இது முடிஞ்சு போயிடுச்சு அந்த கவர்மெண்ட். ஆமா, இதுக்கு மேல அது கிடையாது. இதுவே எங்க அண்ணன் இறங்கிட்டாரா எங்க சிஎம் கேட்டுதான் நாங்க பண்ணுவோம். எங்க சிஎம் சொல்வாரு இதுக்கப்புறம் நாங்க எதனா யாருனா ஒண்ணு எங்களை இது பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்க சிஎம் பாத்துக்குவாரு. இனிமேல் எங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா இல்லாத பாட்டுங்களுக்கு தான் நாங்க இது பண்றோம். நாங்க கொள்ளடிக்கல வார்த்தை நாங்க ரொம்ப எல்லாம் சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்துல இருக்கிறோம். தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. இந்த தொகுதியில போதைப் பொருள் கலாச்சாரம் எப்படி இருக்கு? இந்த ஆர்பார் தொகுதி ரொம்ப அநியாயமா இருக்கு. ரொம்ப போதை அடிமை நிறைய இருக்கு. இந்த ஒழிக்கணும். தளபதி வந்துட்டாரு. இந்த போதை பொருட்கள் குடி எல்லாமே ஒழிச்சிருவாரு. இப்போ புள்ளிங்க கூட வெளியே வர நடமாட முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. இந்த போதை இது அடிமை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாருனாக்கா எல்லாம் சின்ன புள்ளிங்க கூட வெளியே தைரியமா விளையாடுங்க. எங்களுக்கு வெளியே விட்டுட்டு உள்ள வேலை செய்யறது கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைங்க எங்க போயிடுது, யாருன்னா தூக்கின்னு போயிடுறாங்களா, போதில எதனா பண்ணிடுறாங்களா, அதையே நினைச்சு எங்களால உள்ள இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எங்க தளபதி மெயின் இதுதான் ஒழிக்க போறாரு. அது ஒழிச்சிட்டாருனாக்க நாங்க நிம்மதியா பசங்களை நிம்மதியா விட்டுட்டு கூட உள்ள நிம்மதியா தூங்குவோம். அதுதான் எங்களுக்கு வேணும்.